வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருப்பது உடனடியாக அனைவர் மத்தியிலும் பதியக்கூடிய ஒரு நேரமாக அவர் சரியான நேரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர் கட்சியை தொடங்கியிருப்பது அவருக்கு மிகவும் வரவேற்பையும் ஒரு கவனத்தையும் ஒரு ஈர்ப்பையும் பெற்றிருக்கக்கூடிய காலமாக பார்க்கலாம். நாளை நடைபெற இருக்கக்கூடிய பனையூரில் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை தொடங்கணும், அது குறித்து ஆலோசிக்கணும் அப்படின்னு புசி ஆனந்துக்கு ஒரு உத்தரவை நடிகர் விஜய் அவர்கள், கட்சியினுடைய தலைவர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. நாளை நடைபெற இருக்கக்கூடிய பனையூரில் உறுப்பினர்கள் சேர்க்கையும் மற்றும் கட்சியினுடைய, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உட்கட்டமைப்பை எப்படி பலப்படுத்துவது, எப்படி விரிவாக்கம் செய்வது, கிராமப்புறங்கள் வரைக்கும் கட்சி உட்கட்சியினுடைய விரிவாக்க திட்டங்களை எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் வரவழைத்து நாளை சென்னையில் இருக்கக்கூடிய பனையூரில் கட்சியினுடைய தலைமை நிலைய செயல அலுவலகத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில், இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளிவரவில்லை. ஆனாலும் நாளை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் புசி ஆனந்த் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. உறுப்பினர்கள் எப்படியெல்லாம் இணைக்கணும், யாரெல்லாம் இணைக்கணும், முக்கியமான நிர்வாகிகள்லாம் யார், அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகளை வழங்கலாம் அப்படிங்கிற பல்வேறு யோசனைகள், பல்வேறு ஆலோசனைகளும் நாளை நடைபெற இருக்கிறது. விஜய் அவர்கள் அரசியல் ஆரம்பித்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழலில் அந்த பரபரப்பை தொடர்ந்து அவர் கொண்டு வந்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பும் இருக்கும். மக்கள் மத்தியில் எப்படி நடிகர் விஜய்க்கு ஒரு வரவேற்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்தார்களோ அதே போல் அரசியலிலும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் அரசியலில் வந்திருப்பது அவருக்கு சாதகமா பாதகமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.